நண்பர்களே, காசிக்கு நிகரான கோவில், ஏன் காசியை விட ஒரு படி கூடுதலாக பலன் தரும் அற்புத ஆலயம், பித்ருதோஷம் நிவர்த்தியாக வழிபடக்கூடிய ஸ்தலம், ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அகஸ்தியர் பூஜிக்கும் இறைவன் உள்ள தலம். இத்தகைய சிறப்புகளை உடைய கோவில் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட பரிகாரங்கள் இங்க நடக்குது, எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராஜகோபுரத்திற்கு வலப்புறமும் இடப்புறமும் உள்ள விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாவட்டம் வில்லியனூர் அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கா வராக நந்தீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் தனித்தனி சன்னதியில் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயத்தில் அகத்தியருக்கென தனி சன்னதியும் உள்ளது. அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் உள்ள கருவறைக்குள்ள இருக்கு. ஸ்ரீ வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியர் காட்சி தருகின்றார், இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். மிக பழமையான கோவில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன் ஆகியோர் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்ததையும் மானியம் வழங்கினதையும் இங்குள்ள கல்வெட்டுக்கள் மூலமா நம்ம அறியலாம். நடராஜரும் சிவகாமி அம்மையும் இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோவிலை சுற்றி வலம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தின் சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆலயத்தில் ராகு கேதுக்கென தனி சன்னதி உள்ளது. 108 முறை ராகு காயத்ரி மந்திரம் சொல்லி இங்கு பிரார்த்தனை செய்யலாம். உளுந்து கருப்பு வஸ்திரமும் தானமாக கொடுக்கலாம். இந்த ஆலயத்தில் 2 அம்பிகைகள் இருப்பாங்க. எப்படி காசியில் அன்னபூரணி விசாலாட்சி இருக்காங்களோ அதே போல் இந்த ஆலயத்தில் காமாட்சி மீனாட்சி என 2 அம்பிகைகள் இருக்காங்க. காசியை விட கூடுதலாக பலன் தரும் ஒரு அற்புதமான ஆலயம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னோர் சாபம் நீங்க இந்த ஆலயம் வழிபடலாம். காசியினும் வீசம் பெற்ற திருக்காஞ்சி அப்படின்னும் இந்த ஆலயத்தை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. பித்ரு தோஷம் தீர்க்கும் ஜோடச கலாலிங்கம் தான் இந்த ஆலயத்தில் இருக்கு. சரபேஸ்வர் தனி சன்னதியில் இருக்காரு, இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். துர்காதேவி இங்கு காட்சி தருகின்றார், இங்க நம்ம துர்கையை தரிசனம் பண்ணிக்கலாம். துர்கைக்கு அருகிலேயே சண்டிகேஸ்வர் சன்னதியும் இருக்கு, இங்க நம்ம சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம். கோஷ்டத்தில் பிரம்மாவும் லிங்கோத்பவரும் இருக்காங்க, இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஆலயம் இயற்கை சீற்றத்தின் காரணமாக தண்ணீரில் மூழ்கிடுது. அப்போ இந்த ஆலயத்தில் இருந்த ஆயிரக்கால் மண்டபம், தட்சிணாமூர்த்தியின் சிற்பம், துண்டி விநாயகர், முருகப்பெருமான், ஜேஷ்டாதேவியின் சிற்பங்கள் எல்லாமே தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதற்கு பின்பு தான் பக்தர்கள் சிற்பங்களை தேடி கண்டுபிடிச்சி சிறிய அளவில் கோவிலை கட்டி பூஜைகள் செய்து வந்தாங்க. அதற்கு பின்பு தான் 2016ஆம் ஆண்டு கோவிலை விரிவாக்கம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடந்தது. ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் மேற்கு நோக்கி இருக்கும். அதே போலதான் இந்த ஆலயத்தில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவ தெய்வம் மேற்கு நோக்கி இருப்பாரு. இங்கு காலபைரவர் சன்னதி இருக்கு. காலபைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபடலாம். நவகிரக சன்னதி இருக்கு, சுத்தி நம்ம தரிசனம் பண்ணலாம். அமாவாசையில் காலை நேரத்தில் இந்த கோவிலுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட்டால் பித்ருதோஷம் விலகி சுவாமியின் திருவருளோடு முன்னோரின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும். மரத்திற்கு கீழே விநாயகர் பெருமான் இங்கு காட்சி தருகின்றார், இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் திறந்திருக்கும். பௌர்ணமி தோறும் அருள்மிகு கங்கா வராக நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்குது. திருமுறை பாராயணங்களோடு சுவாமி புறப்பாடும் நடைபெறுது. அரச மரத்திற்கு கீழே அழகிய சிவலிங்கம் இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்தில் 2 அம்பிகைகள் இருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. நவராத்திரி நாளில் 2 அம்பிகைகளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடக்குது. விஜயதசமி நாளில் அம்பாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். சந்திரனும் சூரியனும் தனித்தனி சன்னதியில் இருக்கின்றனர், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லக்ஷ்மி வராகர் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கே கருடாழ்வார் இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி வராகர் இங்கு காட்சி தருகின்றார், இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆஞ்சநேயரையும் பொங்க சனீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு இத்தல மூலவரை பார்க்க நம்ம கருவறைக்குள்ள போகலாம்.
வராகரால் உருவாக்கப்பட்ட சங்கரபரணி ஆறு இந்த ஆலயத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. நம்ம மூலவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம். இங்கே நந்தி தேவர் இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தல மூலவர் கங்கா வராக நந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி இங்கு நமக்கு காட்சி தருகின்றார். இங்கே நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம். சந்திரகலா லிங்கம், பூர்ணகலா லிங்கம். சந்திரனின் 16 கலைகள் பூர்ணமாக இந்த லிங்கத்தில் இருப்பதால் மேல் பாகம் 16 பட்டைகளாக இருக்கும். பித்ருக்களின் தோஷம் நீக்கும் ஜோடிசகலா லிங்கம். எம்பெருமான் ஈசனை மீண்டும் ஒரு முறை தரிசனம் பண்ணிக்கலாம். ஆடிப்பூரம், மாசி மகம், சிவராத்திரி, பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமியில் இங்கே சிறப்பு பூஜைகள் நடக்குது. இங்கே வராகி அம்மன் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தின் பொழுது இங்கே தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடக்கும். பல லட்சம் மக்கள் இங்கே கலந்துக்குவாங்க. துண்டி விநாயகர் இருக்கார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயத்தில் 2 அம்பிகைகள் உள்ளனர். சுவாமி சன்னதியின் வலப்புறம் அன்னை காமாட்சி தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கி அன்னை மீனாட்சியும் திருக்காட்சி தருகின்றார். இப்போ நம்ம ஆலயத்தை சுற்றி வலம் வந்துட்டு கோவிலை முழுமையாக பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே கலையரங்கம் நடக்கிற இடத்தையும் பார்த்துட்டு சங்கரபரணி ஆறை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம போகலாம். வராகர் தனது கொம்பினால் உருவாக்கப்பட்ட ஆறு தான் சங்கரபரணி ஆறு. சங்கரனுக்கு ஆபரணம் போன்றவள் என்ற பொருளில்தான் சங்கரபாணி என்ற பெயர் கொண்டு இந்த ஆலயத்தில் இருக்கு. இந்த ஆறு செஞ்சியில தோன்றி விழுப்புரம் வழியாக புதுச்சேரி கடல்ல சங்கமிக்கும் ஆறு தான் சங்கரபரணி ஆறு. இந்த ஆற்றிற்கு செஞ்சி ஆறு, கிளிஞ்சல் ஆறு, வராக நதி என பல பெயர்களும் உண்டு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் கங்கா ஆரத்தி நடக்கும். இந்த ஆறு வடக்கு நோக்கி பாய்ந்து கிழக்கு நோக்கி திரும்புறதுனால தான் காசிக்கு நிகரானதாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு கங்கா ஆரத்தி நிகழ்வு இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும். இதே வில்லியனூரில் சுகப்பிரசவம் அருளும் காமேஸ்வரர் திருக்கோவிலையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.